எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஆண்டின் வாக்குத்தத்த தியான பகுதி கர்த்தர் யாருக்கு துணை நிற்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார் என்ற தலைப்பின் தொடர்ச்சியாக இன்று வேதத்தில் இயேசு சிநேகித்த ஒரு குடும்பம் இருந்தது. மார்த்தாள், மரியாள் என்பவர்கள். இவர்களில் மார்த்தாள் என்பவள் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு விருந்தோம்பல் செய்வதிலே தீவிரம் காட்டினாள். மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்பதிலே ஆர்வமாய் இருந்தாள். மார்த்தாள் விருந்தோம்பலில் கவனம் செலுத்தினாள். மரியாள் வசனத்தை கேட்பதிலே கவனம் செலுத்தினாள். செயலுக்கு மார்த்தாள், தியானத்துக்கு மரியாள். மார்த்தாளுக்கு கிடைத்தது பற்பல காரியங்களை குறித்து கவலை, மரியாளுக்கு கிடைத்தது ஒரு மன அமைதி. லூக்கா 10:41-42 இயேசு சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாள் தன்னை விட்டு என்றும் விலகாத ஒரு நல்ல பகுதியை தெரிந்து கொண்டாள் என்கிறார். இந்த விசுவாசம் இவர்களுடைய சகோதரனாகிய மரித்த லாசருவை உயிரோடு எழுந்து வர வைத்தது. மரித்த லாசருவின் வீட்டிற்கு இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட மார்த்தாள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறாள். ஆனால் மரியாள் வீட்டிலே அமைதியாய் அமர்ந்திருந்தாள் என்று யோவான் 11:20 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உன் அருகில் இருக்கும் இயேசுவை மறந்து நீ அநேக காரியங்களில் கவனம் செலுத்தினால் நமக்கு கிடைப்பது மன உளைச்சல் என்பதற்கு மார்த்தாள் ஒரு எடுத்துக்காட்டு. நீ கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்தால் நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதமும் மன அமைதியும் கிடைக்கும் என்பதற்கு மரியாள் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள், ஜெயம் பெறுங்கள். ஆமென்.